பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டரங்கில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் காவல்துறை அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. பாளையங்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ் ஹாக்கி கிளப் சார்பில் ஏகேஎஸ் ஃப்ரீஸ் நினைவு தினத்தை முன்னிட்டு முதலாவது மாநில ஆண்கள் ஹாக்கி போட்டி 3 நாட்கள் பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கில் உள்ள ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த 13 முன்னணி ஹாக்கி அணிகள் பங்கேற்றனர். போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டன. இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை அணியும் கோவில்பட்டி ஏஎம்சி அணியும் மோதின. இதில் தமிழ்நாடு காவல்துறை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்து அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் நெல்லை பல்கலை உதவி கல்வி முன்னாள் இயக்குநர் சண்முகநாதன், முன்னாள் விளையாட்டு அதிகாரி டாமினிக், ஊரக வளர்ச்சித்துறை செயற்பொறியாளர் ரெஜினால்ட், இந்திய உணவுக் கழக கணக்கு அதிகாரி விமல்ராஜ் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். ஏற்பாடுகளை ஃப்ரெண்ட்ஸ் ஹாக்கி கிளப் செயலாளர் பீரலி, பொருளாளர் பாபு மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து 3ஆம் இடப்பட்ட கோவில்பட்டி அணியினருக்கு திரு நெஜி அவர்கள் பரிசுகள் வழங்குவார்கள். முத்த பேரு